ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு குக்கி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேயோட ஒன் ஷாட். ஸோ ஒன் ஷாட் டைட்டில் என்னென்னா, என் காதல் உன்னை சேருமோ. ஓகே, ஸோ வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரீட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ என்னென்னா, உங்களுக்கு டே வந்து மாமா பையன், நீங்கள் டேக்கு வந்து அத்தை பொண்ணு, ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கேட்டை யாரோ திறக்குறாங்க. பார்த்தா அது டே. உங்களுக்குள்ள மனசில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, இதுவே பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ டே என்ன அப்படியே வரப்போ மூஞ்சி தூக்கிட்டு போகிறா. கோவமாக இன்னும் கோவமாவா இருக்கா? அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் கோவமாக இருக்கா? அப்போ சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது அவங்க அம்மா தான், வாப்பாட்டே வா வா வா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாம் இது ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், அதுதான் கொஞ்ச நாள் இங்கே தங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாத்த அப்படின்றாரு. அப்போ உங்கள் அம்மா, அப்படியாப்பா சரிப்பா, நீ மேலே இருக்க ரூம் எடுத்துக்கோ, ஒயன் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கோபத்தில் ரூமில் தான் போய் உள்ளே போய் உட்காந்துருப்பீங்க, பட் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போது டே மேலே ஏறி வந்து உங்கள் ரூம் முன்னாடி தான் நிற்கிறாரு. நீங்கள் ஐயோ, இவன் எதுக்கு இங்கே வந்தானே தெரியலையே, எனக்கு வேறு பயமாக இருக்குது, விட்டுட்டு போயிட்டான் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் டோரை க்ளோஸ் பண்ண வரீங்க. நீங்கள் வரும்போது டே டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. நீங்கள் எதுக்கு இப்போ உள்ளே வந்தீங்க? வெளியே போங்க, இது ஏன் ரூம், உங்கள் ரூம் அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, இதுக்கு ஏன் ரூம் பக்கம் வரீங்க? அப்படியாடி, என்னை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு சந்தோஷம் இல்லை? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் சந்தோஷப்பட்டு மாமனை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும், அதெல்லாம் என்னால் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போட்டே உங்களை நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் சாரீ நல்லா போட்டிருப்பீங்க. இன்னும் மேலே இருக்க ஸ்மெல் போகவே இல்லடி. ஐயோ, நீ வெளியே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயை பிடிச்சி உள்ளே தள்ளுறீங்க. டே அப்படியே போகிறேன்டி. ஆமாம், தள்ளி விடுவா. அப்பயும் இப்படி தான் பண்ணா, இப்பயும் அப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டே அவர் ரூமுக்கு போய் அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போது உங்கள் அம்மா உங்களை கீழேருந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் இது வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. ஸோ போயிட்டு அவங்க அம்மா வந்து காஃபி போட்டு, இந்தா என் பிடி, போய் டே மாமாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடு போ அப்படின்றாங்க. நீங்கள் நான்லாம் போக மாட்டேன், நீயே போய் கொடுத்துக்கோ அப்படின்றீங்க. ஓயன், யார்கிட்டேருந்து உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, மூஞ்சி சிடுன்னு வச்சுருக்கா, போய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் ஐயோ, இந்த ரூமுக்கு எப்படி போகிறது? அப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ், நடந்தாடி போவாங்க, நீ சும்மாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ், அதாவது உங்கள் மனசாட்சி ஆஃப் பண்ணுறீங்க நீங்கள். அப்போது நீங்கள் மெதுவாக ஏறி போய் அவர் ரூம்கிட்ட போய் தட்டுறீங்க. இதோ ஒரு சத்தமும் வரல. மாமா இவன் வேறு செவட்டு மாதிரி இருப்பான், காதும் கேட்க மாட்டேங்குது இவனை வச்சுக்கிட்டேன்.
மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டுறீங்க. தட்டும்போது என்னன்னா டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி உங்களை உள்ளே பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மாமா காஃபி கொட்ட போகுது. அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது, நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு சைடில் வந்து டேபிள் இருக்கும் அங்கே வச்சுட்டு உங்களை நல்லா கிட்ட இழுத்து அவங்க அப்படியே என்ன சொல்கிறது அந்த டோரை க்ளோஸ் பண்ணி டோரில் உங்களை பின் பண்ணுறாரு. நீங்கள் வந்து டேவோட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. உங்களை குனிஞ்சு பார்த்துட்டு இன்னும் குட்டியாக தாண்டி இருக்க, வளரவே இல்லை. மாமா சும்மா இருங்க, நான் போகிறேன், அம்மா வேறு கூப்பிட்டுச்சு, நான் போகிறேன். அதெல்லாம் என்கிட்ட வந்துட்ட விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் மாமா ப்ளீஸ் விட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியலை. அவர் அப்படியே உங்கள் நெக்குக்கிட்ட அவர் ஃபேஸை பரி பண்ணிக்கிறாரு. நீங்கள் மாமா ப்ளீஸ் விட்டுங்க மாமா, என்னால் முடியல, நான் போகணும் அப்படின்னு ஒன்னே அப்பட்டே உங்களை விட்டுட்டு என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? நான் அன்றைக்கி தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். உன்னை விட்டு போனது என் தப்பு தான். ஆனால் அதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட நீ. நான் உன் கண்ணில் பார்த்தேன் நீ அந்த பயத்தை. இப்போ நான் உன்கிட்ட வரும்போது கூட நீ என்னை பார்த்து பயப்படுறில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வரலாம். இது வந்து எப்போ அப்படின்னா டேவும் இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கிற அந்த சீனரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு 10 years ஆகும், டேக்கு வந்து ஒரு 13 years ஆகும். ஸோ டே வந்து ஒயனை விளையாட கூப்பிட்றான். ஒயன் நம்ம விளையாடலாம், இந்த வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வேகமாக போகிறா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. சும்மா நம்ம தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது டேக்கு ஒரு எனிமி ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் என்ன வைக்கலாம், நம்ம ஜாக்குன்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு. ஸோ ஜாக் வந்து அவனோட டேயோட எனிமி. ஸோ அவன் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கான். அப்போ டே வந்து ஒயனை கொஞ்சம் பின்னாடி, நீங்கள் வந்து என்ன போட்டிருப்பீங்க, ஒரு சட்டை பாவாடை தான் போட்டிருப்பீங்க, அவங்கள அப்படியே பின்னாடி நிற்க வச்சுட்டு அவன் முன்னாடி வரான். அப்போ ஜாக் டே அவளை எங்ககிட்ட விட்டுட்டு போ, நாங்கள் தான் அவள் கூட விளையாடுவோம், நீலாம் விளையாடக்கூடாது அப்படின்றான். அப்போ டே அதெல்லாம் முடியாது, ஏன்னா அவன் என் அத்தை பொண்ணு, அவன் கூட நான் மட்டும்தான் விளையாடுவேன், வேறு யாரும் விளையாட விட மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக் வந்து டே அடிக்க வரான். அப்போ நீங்கள் குறுக்க நின்றுடுவீங்களா, மாமா பாவம் சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க. அப்போ வந்து அவன் கன்னத்தில் ஸ்லாப் பண்ண வரும்போது அது உங்கள் கன்னத்தில் விழுந்துடும். நீங்கள் அந்த அறையை வாங்கிட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க ஒரு சைடில் நின்றுட்டு. அப்போ டேக்கும் ஜாக்குக்கும் செம சண்டை, மாற்றி அடிச்சுட்டு மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது உங்கள் அம்மா வேகமாக வந்து டேயும் ஜாக்கையும் பிரித்து வச்சுட்டு டேயை வந்து சப்புன்னு ஒரு கணத்தில் அடிப்பாங்க. எதுக்கு இப்போ நீ ஜாக்கை வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி ஜாக் வந்து உங்களோட பிரதர், ஓகேவா? டேக்கும் ஜாக்குக்கும் ஆகாது. ஸோ அவங்க பிரதர் தான் ஜாக், ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா வந்து டே அடிக்கவும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு போய் சொல்லுவீங்க, அண்ணா தான்மா அவன்கிட்ட சண்டை போட்டான், அதனால தான் மாமா அடிக்கும் போது நான் வந்தேன். அப்போ என்ன அண்ணா அடிக்கவும் மாமா கோவம் வந்து மாமா வந்து அண்ணா வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உளருவீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஓயன் நீ வந்து ஒழுங்கா சொல்லு ஓயன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு குலுக்குவாங்க. நீங்கள் வந்து அழுதுகிட்டே சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அம்மா அது வந்து என்னென்னா நானும் மாமாவும் விளையாட போனோம்மா, அப்போது அண்ணா வந்து மாமாவை அடிக்க வந்தேன் சண்டை போட்டுட்டு, நான் போய் குறுக்க நின்றுட்டு அண்ணா என்னை அடிச்சிட்டானா, அதுக்கு மாமா கோவப்பட்டுருச்சுமா, அதனால மாமாவும் அண்ணாவும் சண்டை போட்டாங்கம்மா, என்னால் தான்மா சண்டை நடந்துச்சு, நீ என்ன அடிமாம்மா, அம்மா அடிக்காதம்மா அப்படின்றீங்க. அப்போது டே வந்து என்ன சொல்கிறது, அப்போவே வந்து உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். பா எப்படி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் அப்படின்னு இருக்கும். உங்கள் அம்மா அவங்கள பிடிச்சி அடிச்சுட்டு, இவங்க 2 பேரும் சண்டைக்கு காரணமே நீ தாண்டி, நீ மொதல் வாடி உனக்கு சூடு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு போய் சூடு வச்சுருவாங்க. ஆக்சுவலி வந்து சூடு வைக்கிற அளவுக்கு பெரிய தப்பு இல்லை,
ஆனால் வந்து ஜாக் வந்து டேவை வந்து அடிச்சிருப்பான். டேவை வந்து ஜாக்கை ரொம்ப அடிச்சிருப்பான். ஜாக்குக்கு வந்து என்ன சொல்கிறது, அடிச்ச அடியில் வாயிலேருந்து ரத்தமே வர அளவுக்கு ஆனனால நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் காலில் வந்து சூடு வைக்க வந்து கம்பி பல்லுக்க வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் கத்துவீங்க. உங்கள் பாட்டி ஒரு பாட்டி இருக்கும் உங்கள் வீட்டில். அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறது, அந்த இந்த இப்போ கேர்ள் பேபிஸ் எல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லணும்னு சொல்லி ஒரு கேங் இருக்கும்ல, அந்த கேங்கில் அவங்களும் ஒரு கமிட்டி மெம்பர். ஓகேவா? அப்போ அந்த பாட்டி இவளை நான் அப்பயே சொன்னேன் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லுங்கன்னு. மொத்த பிள்ளையாக இருந்தாலும் நல்ல பிள்ளையாக இருந்தான், அவனையும் இங்கே எடுத்து விட்டான். இவளை வச்சுக்கிட்டு வாடி நீ வந்து சூடு வைடி அவளுக்கு ஓரத்தை ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. நீங்கள் அம்மா வேணாம்மா, அம்மா வேணாம்மா, போக மாட்டேம்மா, அம்மா மாமா கூட நான் போக மாட்டேம்மா, அம்மா சாரி மாமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது, 2 பேருக்கும் சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றால் தான் அடித்து மல்லு கட்டுறாங்க, நீ இனிமேல் யார் கூட விளையாட போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து வச்சு விட்ருவாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கால் சூடுபட்டு ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டீங்க. அதாவது என்ன உள்ளம் பாதத்தில் சூடு வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க டே மாமாக்காக தானே நம்ம சூடு வாங்கினோம், ஆனால் மாமாவே வரலை, 2 வாரம் ஆச்சு, இந்நாள் வரைக்கும் மாமா என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுதான்டா காரணம். அதனால தான் நீங்கள் வந்து டே மேலே இன்ன வரைக்கும் கோவமாக இருப்பீங்க. ஸோ இப்போ டே சொல்கிறாரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சூடு வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு வந்து டேவோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பான்னா டேவை செம்மாடி அடிச்சிருப்பார். டே அவ்வளோதான், பிள்ளையால் நகரக்கூட முடியல. பாடுற உன்னால தான்டா என் தங்கச்சி மக சூடுபட்டு கிடக்கா, அவளை பார்க்குறத பார்த்தேன் உன்னையா, அவ்வளோதான்டா உனக்கு, அந்த வீட்டு பக்கமே இனிமேல் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. டே ஆனாலும் உங்களை பார்க்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பார். டேக்குமே வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தப்பயுமே அவருக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. திரும்ப கூப்பிட்டு போய் அவனை போட்டு மொத்துன்னு மொத்தி அவன் அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பாவும் அவங்க அத்தை வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க அவனை காப்பாற்ற. பட் ஆனால் அவங்க மாமா வந்து ரொம்ப கோவக்காரரு. ஸோ அதனால் டே செம்மாடி அடித்து அவனுக்கும் கையில் சூடு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஷோல்டர் கிட்ட வைப்போம், அந்த இடத்துல சூடு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ தான் டே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான். உங்கள் கண்லேயும் டியர்ஸ், டேவோட ஐஸ்லேயும் டியர்ஸ். டே வந்து குளிச்சுட்டு வந்திருப்பானா. ஸோ குளிச்சுட்டு கீழே டவல் மட்டும் கட்டியிருக்கான், நீங்கள் அதை பார்க்கல. ஸோ இப்போ தான் அவன் கையை காமிக்கிறான். தோள்பட்டை என்ன சொல்கிறது, ஷோல்டருக்கு கீழே ஆர்ம் சைடு சூடுபட்ட காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் அவ்வளோ வருது. மாமா சாரி மாமா, என்னால் தானே உனக்கும் சூடு வச்சாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு அழாதடி, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு, தயவு செஞ்சு நீ அழாத, என்னால் தாங்க முடியல அயன், அழாத அயன் ப்ளீஸ், மாமா கேட்குறேன்ல அழாத, இதில் உன் தப்பும் என் தப்பும் எதுவுமே கிடையாது, இது ஜஸ்ட் அவங்களா நினச்சி வச்சுக்கிட்டது, அழாத அயன் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ கீழே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. நீங்கள் ஐயோ மாமா அம்மா கூப்பிடுது நான் போகிறேன். அப்போ அதெல்லாம் ஒன்றை விட மாட்டேன், நீ எதுக்கு உங்கள் அம்மா கூப்பிட்டாலாம் போகிற, எப்போ நீ தான் பெரிய பொண்ணாயிட்டில, எனக்கு மட்டும்தான் நீ போகலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை அவரை பிடிச்சி வச்சுக்கிறாரு. நீங்கள் மாமா விட்டு மாமா, அம்மா பார்த்தா திட்டும் அப்படின்றீங்க. நோ பேபி, நான் உன்னை விடவே மாட்டேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களை நல்லா பிடிச்சி இழுத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இப்போ உங்கள் அம்மா சவுண்டு இன்னும் அதிகமாகுது. அட்டியே ஒயன் என்னடி பண்ணுற மாடியில், இவ்வளோ நேரம் கத்துறேன் காதை கேட்க மாட்டேங்குது, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிற. அப்போ நீங்களா டக்குன்னு டேவோட ஹேண்டை உதறி விட்டுட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் கீழே ஓடிடுறீங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே ஒரு பேக்கெட்டை ரப் பண்ணிவிட்டு இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்படியே தாண்டா நீங்களும் டேவும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவீங்க. டேவும் வந்து மார்னிங் ஒர்க் போயிட்டு ஒரு ஈவினிங் போல் வந்துடுவார்.
ஸோ இப்போ வந்து அவர் ஒரு 1 மந்த்தாக இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கிறனால அவர் இங்கே வெளியே எதுக்கு ரூம் எடுத்துகிட்டு நான் மற்ற வீடு தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ இப்படி தான். ஸோ ஒன் டே இப்போ நீங்கள் வந்து உங்கள் மம்மி வந்து துணி காய போட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் காய போட்டுட்ருக்க உங்கள் வீட்டுக்கு பேக் சைடு காய போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே காய போட்டுட்ருக்கும்போது யாரோ உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் ஐயோ அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது அது கத்தாதடி நான் தான் அப்படின்றாரு. நீங்கள் ஆமாம் என்ன அம்மா உனக்கு வேணும், துணி காய போட்டுட்ருக்கேன் கையை பிடிச்சி இழுக்கிற போங்கம்மா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. அப்பட்டே 2 சைடும் உங்களை லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை நான் கிஸ் பண்ணுறேன்டி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் முடியாது, நீ போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு, நானாக வர மாட்டேன் போ. நான் துணி காய போனேன், அம்மா பார்த்துச்சு அவ்வளோதான், 2 பேரும் அவ்வளோதான் விளக்க மாற்றுக்கட்டிலே வாங்குவோம், நான்லாம் வர மாட்டேப்பா அப்படின்னு நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க. ஸோ தான் உங்களுக்கு பிடிச்சி நச்சுன்னு ஒரு கிஸ் வச்சிடுறாரு. மாமா என்ன மாமா பண்ணுற, என் ஃபர்ஸ்ட் கிஸ் அது, உன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் நான் தான், உன் லாஸ்ட் கிஸ்ஸும் நான் தாண்டி அப்படின்றாரு. நீங்கள் இப்போ ஒரு மெமரபுளாக இருக்கணும், இங்கே மொட்டு சந்துக்குள்ளே வச்சு கொடுத்துட்ருக்கேன் போங்கிட்ட அப்படின்றீங்க. தள்ளி விட்டுட்டு நீங்கள் துணி காய போட்டுட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்கள் பின்னாடி பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ மாமா எனக்கு டயர்டாக இருக்குடா, என்னடா வந்து ஹக் பண்ணிட்டுருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க, விட்டுடா அப்படின்றீங்க. உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பொண்டாட்டி அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி, என்ன வெளியே கரடி குட்டிக்க அப்படின்றீங்க. எல்லாமே வேணுமே, கிடைக்குமா, நீங்கள் வேணுமா கிடைக்குமா அப்படின்றாரு. பிச்சு போடா அப்படின்றீங்க. என்ன மரியாதைலாம் குறையுது, அது மாமா துணி காய போட்டுருக்கேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்ச அவரோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் துணி எடுத்து காய போட்டுட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு நீங்கள் துணி போட அவர் கிளிப்பு போட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மா இதை பார்த்துட்டு சரி உங்கள் அம்மா வந்து வந்திருப்பாங்க, வரையில் அவர் கரெக்டாக கிளிப்பு போட்டுட்ருப்பாரா. ஸோ சரி துணி தானே காய போடுறாங்க போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா போன நிமிஷம்தான் அவளை அப்படியே இந்த துணியோடு வச்சு அவர் உங்களை பிடிச்செடுத்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோதான் விட்டுமாம்மா விட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவர் ஆனால் அந்த கொடியை தாண்டி அவங்கள நெக்கில் அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கிஸ் பண்ணிவிட்டு அவர் பேச வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் மாமா விட்டுட்டா, கழுத்தெல்லாம் பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கேன் விட்டுட்டா மாமா அப்படின்றீங்க. பா செம்மையாக இருக்குடி, டெய்லியும் அதே மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கும் விற்கிறாங்க உனக்கு கிடைக்கிறதுக்கு போடாங்கிட்டு அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டே அவங்க மேலே போடி உன்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ நான் தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன்னு இவன் சொல்கிறான், ஆனால் இவன் தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், அப்போ இருக்கிறட்டே அப்படியே இருக்கான் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே தான்டா அப்படியே உங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு நாள் நீங்கள் கிச்சனில் உங்கள் அம்மா ஏதோ வெஜிடபிள்ஸ் கொடுத்து கட் பண்ணி வையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ பக்கத்து வீட்டில் பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபோன்ஸ் பார்த்துட்டே வந்துட்டுருப்பாரு. நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் பேக் போஸ்ட் பார்த்துட்டேக்கு ஐயோ சாச்சு புட்டாலேனைய இவனை இப்படி இருக்கா பார்த்தே ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குடா, வேணாண்டா அப்புறம் அவ்வளோதான் அடிச்சு கொடுப்பா. ஏற்கனவே அவளை ஆனாவுன்னு அங்கே வச்சு கிஸ் அடிக்க இங்கே வச்சு கிஸ் அடிக்கிட்டுருக்கோம். இப்போ போனேன் உன்னாலே முடியாது, தம்பியால் சுத்தமாக முடியாதுடா ஐயோ அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அப்படியே சும்மா குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆள் முடியலை
அவர் வேகமாக உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா வேணும் உனக்கு? முடியல பொண்டாட்டி அப்படின்றாரு. அவர் இத்தனை நாள் இருந்ததில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. நீங்கள் மாமா என்னடா பண்ணுற அப்படின்றீங்க. ஆக்சுவலி அவர் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பார்ல, அவரோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் லெஃப்ட் சைடு ஹிப்பை போட்டு நல்லா தடவி எடுத்து அப்படியே உங்கள் ஹேண்ட் அப்படியே உங்கள் ப்ளவுஸு கிட்ட போயிட்டுருக்கோம். நீங்கள் அம்மா கை எடுடா மாமா, அம்மா வந்துடுவாங்க, கை எடுடா, என்னடா அப்படின்ட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் பேக்கில் என்ன மாதிரியே அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. பொண்டாட்டி செம்மையாக இருக்குடி நீடியோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திருப்பி வச்சு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. வீட்டுடா மூச்சு விட முடியல, டே விட்டுட்டா அப்படின்றீங்க நீங்கள். பட்டே உன்னால் விட முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக இங்கிட்டு நவாட்டி உங்கள் கவுண்டர் டாப்பில் அவர் தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை நல்லா உங்கள் ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அப்படியே உங்கள் நெக்கு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கார். நீங்கள் அவரோட ஹேரை பிடிச்சி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேக் ஹெட்டை பிடிச்சி ரஃபுல் பண்ணுறாங்கள, அப்படியே அவருக்கு ஹேரை பிடிச்சி நீங்கள் அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க, க்ரிப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பட்டே ஏன் அப்பெல்லாம் பிடிக்காதடி தம்பி, துடிக்கிறனால முடியலை, அப்புறம் எடுத்து விட்டுறனால தாங்க முடியாது அப்படின்றாரு. நீங்கள் மாமா என்னம்மா பண்ணுறடா, கடிக்காதடா மாமா அப்படின்றீங்க. ஆக்சுவலி அவர் உங்கள் நெக்கை போட்டு பைட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் மாமா மாமா இறக்கி விடு மாமா, மாமா வேணும் மாமா, அம்மா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு இருக்கப்போ உங்கள் அம்மா ஒயன் காய்கறி கட் பண்ண சொன்னேன்னடி, கட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேந்து வர்றாங்க. டேக்கா அவ்வளோதான் உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே உங்களை போய் பார்க்குறாரு ஏக்கமாக. நீங்கள் உங்கள் நீங்கள் கட்டியிருக்க அந்த தாவணி ஹாஃப் சாரி அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவர் பண்ண பண்ணுக்கு கசக்கி வச்சுட்டாரு உங்கள் தாவணியை, அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிரும் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அதை சரி பண்ணிக்கிறீங்க. டேயும் அப்படியே பக்கத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி நின்று குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அம்மா காய்கறியெல்லாம் கட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் வறுத்து வச்சிட்டேம்மா, நீங்கள் வந்து கிரேவி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அம்மா சரிம்மா நான் அதை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அம்மா ஒயன் ரைஸ் கொஞ்சம் வேக போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை கிச்சனை விட்டு வெளியவே விடலை. டேக்கா அவ்வளோதான், அவர் முடியலை, அவரோட தம்பி அவ்வளோதான், அவர் அப்படியே டேய் வேணா தூக்காத, தென்னால் தூக்காமல் இப்போ என்ன வயிற்றுக்கடா தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஹீ காண்ட். ஸோ அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போய்க்கிறாரு. ஸோ நீங்களா ஐயோ பாவம் மாமா ஆசையாக இருந்துச்சுல்ல, ஆனால் எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. அவங்க மம்மி வந்து டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சும்மா ரைஸு கிரேவி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு டே வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். டேவோடைய லெஃப்ட் சைடில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா. ஸோ இப்போ உங்கள் மம்மி வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டே அவரோட ஹேண்ட் உங்கள் தைஸ்கிட்டே போகுது, உங்கள் தைஸை போட்டு நல்லா ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டேவை ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா பண்ணுற, காலை விட்டுட்டா அப்படின்றீங்க. டேவா முடியாதுடி, என்னடி பண்ணுவ, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு என் காலும் அங்கே போகும் அப்படின்றாரு. பையில எப்படி பேசுகிறான் பாரு, பொறுக்கி மாதிரி பேசுகிறான். ஏய் யாரை பார்த்து பொறுக்கின்றான், பொறுக்கின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், அவனை இழுத்து வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டான். சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க.
அப்புறம் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா சீக்கிரம் சாப்பிட்டு பிளேட் வாஷ் பண்ணுற கிச்சன் போயிடுறாங்க. அவ்வளோதான் அவங்க அந்த சேரை பக்கத்தில் இழுத்து வச்சு அவங்களுக்கு நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்கிறாரு. அப்படியே நச்சுன்னு இல்லை, அது ஒரு மாதிரி லாங்காக போகுது கிஸ்ஸு. கரெக்டாக அவங்க அம்மா வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்கள விட்டுறாரு. நீங்கள் அப்போது அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா, அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்போ மூச்சு வாங்கிட்டு இருக்க, எது உரைக்குதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டேனே, எது உரைப்பால இல்லையடி அப்படின்றாங்க. நீங்கள் அது 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 ஒன்றும் இல்லைம்மா, நான் அது தெரிலம்மா, திடீர்னுமா மூச்சு வாங்குது, ஒன்றும் இல்லை, சளி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஓவராக சாப்பிட்டேன் போல், வயிறு ஃபுல்லாகிடுச்சுமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேட் எடுத்து வாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. ஸோ சாப்பிட்டு வந்து பிளேட் வாஷ் பண்ணுறன்ற பேரில் வந்து அவரும் நீங்கள் வாஷ் பண்ணிகிட்ருப்பீங்க, அவர் பிளேட்டையும் உள்ளே போட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அப்போ பண்ணுடி, பிளேட்டு தானே, வாஷ் பண்ணு, நல்லா வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து வாஷ் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அப்படியே அவங்கள பேக் ஹக் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஹேண்ட்ஸோடு அவர் என்ன சொல்கிறது, பிளேட் வாஷ் பண்ணுற மாதிரியே அவரும் அவர் ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே வாஷ் பண்ணுற மாதிரி அவங்க அப்படியே அவங்க நெக்கிட்ட அவங்க இயர்ஸ் கிட்டலாம் கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹாட்டான ஏர் அவங்க இயர்ஸ் கிட்டலாம் படுது. நீங்கள் மாமா விடுடா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற, விட்டு மாமா கொண்டாட்டி, என்னால் முடியாது, வாடகை இன்னைக்காச்சும் ப்ளீஸ்டி உன்னை கெஞ்சி கேட்குறேன், வாடி, என்னாலையும் முடியல ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட்ஸை காமிச்சிட்டு அப்படியே சில்லுன்னு இருக்கு அவர் ஹேண்டு. அப்படியே அவங்க ஹிப்பில் வைக்கிறார். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே பின்னாடி சாயிறீங்க. அப்படியே அவங்க நெக்குக்கிட்ட கிஸ் பண்ணுறாரு அவர். அம்மா பார்த்தா திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுடுறீங்க. ஸோ தேவும் அப்படியே போகிறாரு, அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே. ஸோ இப்படியே தான் நீங்கள் உங்கள் அம்மா போய் அவங்க ரூமில் தூங்கிடுறாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா எங்கே இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வெளியூரில் வேலை பார்ப்பார். மந்த்லி 4 days இல்லாட்டி 3 days வந்து இங்கே இருந்துட்டு அவங்கள பார்த்துட்டு திரும்ப வெளியூருக்கே போயிடுவார். அவரோட ஜாப் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ உங்கள் அம்மா ரூமில் தூங்குறாங்க, நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு உங்கள் அம்மா உள்ளே போனதும் டக்குன்னு உங்கள் ரூம்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா, நீ எதுக்கு மாமா இங்கே வந்திருக்க, போ ஓடி போய் ஓ ரூமில் தூங்க போ அப்படின்றீங்க. ஐ நீட் யூ டி, என்னால் முடியலை, நானே கண்ட்ரோலில் இருந்தாலும் பாரு, என் தம்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நீங்கள் சீ போடா பொறுக்கி அப்படின்றீங்க. என்னாச்சு, இவன் தாண்டி நம்மளோட லவ்வுக்கு கனெக்ஷனு, என்ன என் தம்பியை பார்த்துட்டு குறைச்சலாக பேசிட்டேன், என்னால் சத்தியமாக முடியல ஓயன், ப்ளீஸ் ஐ நீட் யூ ஓயன் அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் என்னால் முடியாது, நீ கிளம்பு அப்படின்றீங்க. அவங்கள அந்த ரூமை விட்டு போகிற மாதிரியே இல்லை. நீங்கள் அவரை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளுறீங்க. பட் அவர் உங்களை பிடிச்சி டோர்கிட்ட வால் இருக்குங்களா, வாலில் அப்படியே உங்களை லாக் பண்ணி உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் மாமா விட்டு மாமா என்னால் முடியல அப்படின்றீங்க. நல்லா சும்மா இருடி, எங்கிட்ட பேசாத, என்னால் கிஸ் பண்ண இன்டர்ஃபியர் ஆகாத, நான் கிஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே மூச்சு வாங்குறாரு. நீங்களும் பொறுக்கி எப்படி என் வாய் கடிச்சு வச்சுட்டு பாரு, பிளட்டே வருது, வேம்பயராடா நீ, மனுஷன் மாதிரியே இல்லை, வேம்பயர் மாதிரி கடிச்சு வைக்கிறான் எங்கே பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளுறீங்க. நீ போட அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க நெக்குக்கிட்ட கிஸ் பண்ணுறாரு. நீங்கள்
டேய் மாமா ப்ளீஸ் வீட்டுடா, அங்கெல்லாம் கை வைக்காத வீட்டு, டே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டே வந்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை நீங்கள் தட்டி விட்டுட்டு, டேய் எதுக்கு நான் என் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறேன், நீ மோன் பண்ணி உங்கள் அம்மாவை கூட்டினா சும்மா இருடி, அப்புறம் என்னாலாம் வழி வாங்க முடியாது. இன்னும் டே பையில எப்போ அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிடுறீங்க அவரை. அப்போ டே உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் தொப்புன்னு போடுறாரு. நீங்கள் டே லூசாடா நீ கட்டில் உடைய போடு அப்படின்றீங்க. ஸோ அப்போ டே இன்றைக்கி நைட்டு பண்ணுறதில்ல கட்டில் உடையலன்னா தாண்டி அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு மேலே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பொறுக்கி போடாம வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கிறீங்க. பட் ஆனால் அவர் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் டே மாமா எதுவும் வேணாம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், வேணாண்டா அப்படின்றீங்க. டே வேணும்டி பொண்டாட்டி வேணும், இந்த நைட்டை மிஸ் பண்ணினா அப்புறம் அந்த நைட்டில் உனக்கு ரொம்ப வலிக்கும்டி அப்படின்றாரு. நீங்கள் பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் நெக்கிட்ட அவர் மறுபடியும் நெக்லேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ப்ளீஸ் டே வேணாம் எனக்கு. ஸோ அப்போ அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. எல்லா இடமும் உங்கள் ஹேண்ட்ஸு, உங்கள் ஃபிங்கர்ஸு, அப்படியே உங்கள் தாவணி, ஹாஃப் சாரி தாவணி போட்டிருக்கீங்களா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸும் உங்களோட ஸ்கர்ட்டோடு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த 2 மேங்கோ இருக்குல்ல, அந்த மேங்கோ தாண்டி அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் பொறுக்கி என்ன பேசுகிற, வேணாண்டா போய்ட்டுடா, எவ்வளோ பண்ணி மாதிரி உனக்கு மூடேறல, ஸ்ட்ராங்காக தாண்டி கட்டை பிடிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நீயே ஐ நீட்டையும் சொல்ல போகிற அப்படின்றாரு. நீங்கள் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீ என்ன விட்டாலே போகணும், விட தாண்டி போகிறேன், ஒன்றும் இல்லை உனக்குள்ளே விட போகிறேன் அப்படின்றாரு. டேய் இப்படி லூஸ் மாதிரி பேசாத ரப்படான்ட்டு அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் ப்ளவுஸ் ஓகே அன்ஹுக் பண்ணி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல நல்லா சப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே லிட்ரலி அவர் அவங்களை ஈட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கா அவ்வளோதான். தேங்காய் என்னால் முடியல, தேங்காய் கொட்டிக்காதடா பழிக்குது, அப்படி தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மோன் பண்ணுறாரு. நீங்கள் தேங்காய் கத்தாத, அம்மாவுக்கு கேட்டுரும், என்னடி பொண்டாட்டி வலிக்கு வந்துட்ட போலையே, கத்தாதன்னு நான் சொல்கிறேன், உள்ள வரட்டா அப்படின்றாரு. நீங்கள் நீடியும் எனக்கு நீ வேணுட்டையும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்குள்ளே அவர் வராரு. நீங்கள் உங்களுக்கும் அப்படியே டேக்கும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட்டான, ரொம்ப ஹார்ட்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு அப்பப்போ கேட்பாரு, உனக்கு பெயினாக இருக்காடி, உனக்கு வலிக்குது அப்படிலாம் கேட்பாரு. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஸ்வீட்டான ஒரு மேக்கப் செஷன் தானே நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock போலேயே வந்து டே எழுந்திரிச்சு அவர் ரூமில் போய் படுத்திருப்பாரு. நீங்கள் உங்கள் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. நீங்கள் ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ நீங்கள் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து பொத்தி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 6 o'clock 6:30 போல் நீங்கள் வேக்கப் ஆகிறீங்க. வேக்கப் ஆன பிறகு உங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே நேற்று நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் எனக்கு வந்து வெக்கமா வருது, இப்போ எப்படி நான் மாமா முன்னாடி போய் நிற்பேன், என்னென்ன பண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நடக்கவே முடியாமல் நீங்கள் நடந்து போகிறீங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் இப்பயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாவணி தான் போட்டு வரீங்க. நீங்கள் வந்து ரூரல் சைடும் இருக்க மாட்டீங்க, சிட்டி சைடும் இருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ரூரல் சைடு இருக்க மாதிரி என்ன சொல்கிறது, சிட்டி மாதிரியும் இருக்கும் நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து தாவணி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க.
நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, எப்பயும் தாவணி வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஹிப்லாம் தெரிகிற மாதிரி தான் கட்டுவீங்க. இப்போனா ஹிப்லாம் கவர் ஆகிட்டு பின்னு நிறையா பின் குத்தி க்ளோஸ் நெக் வச்ச மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு தாவணி மாதிரி போட்டு வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, நீங்கள் நடக்கும்போதே ஒரு மாதிரி நடக்கிறீங்களா. உங்கள் அம்மாவுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் இவன் இப்படி நடந்து வரா கேட்குறாங்க. ஒயன் என்னாச்சு, ஏன் இப்படி நடக்கிற? அப்போ நீங்கள் அது அது அம்மா, அது நேற்று நைட்டு பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன், அதான் கால் வலிக்குதுமா. அப்படியா, சரி ஒயன் அப்படின்றாங்க. பட் நீங்கள் போகிறீங்க, போய் கிச்சனில் போய் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களால் நிற்கக்கூட முடியல, உங்களுக்கு லெக்ஸ் அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் போய் சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஸோ காஃபி போட்டுட்ருக்கும்போது உங்கள் அம்மா மறுபடியும் வந்து கேட்குறாங்க, ஒயன் ஓ கழுத்தில் என்ன அப்படின்றாங்க. நீங்கள் அது அது என்னம்மா என்னம்மா கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழுத்தை வச்சு அப்படியே ஹேண்டை வச்சு கவர் பண்ணுறீங்க. காமினி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை எடுக்கிறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அது 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 வந்து ஏதாவது பூச்சிச்சி ஏதாவது கடிச்சிருக்கும், வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. உனக்கு ஏன் இவ்வளோ வேர்க்குது? அது அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறீங்க. உங்களை குட்டுன்னு உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா விட்டுமா, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏம்மா இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிற அப்படின்றீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் ரூமில் உங்களை உள்ளே பிடிச்சி தள்ளிட்டு உங்கள் தாவணியை விலைக்கு பார்க்குறாங்க. நம்ம டே பண்ண சில என்ன சொல்கிறது, அது என்ன கிக்கீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்கள் ஹிப் சைடு நெக்கிலலாம். அதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னது இது ஒயன், யார் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு அது அம்மா அது சொல்ல புரியலன்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டு அது அம்மா அது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அப்போ உங்கள் டோரை வந்து டே வந்து நாக் பண்ணுறாரு. அத்தை டோர் ஓப்பன் பண்ணுங்க அத்தை நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காரு வெளியே நின்றுட்டு. அப்போது உங்கள் அம்மா, டே பண்ணானா சொல்லுடி, டே பண்ணானான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அம்மா அது அம்மா சாரிம்மா அப்படின்றீங்க. அவ்வளோதான் உங்கள் அம்மாவுக்கு. உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி டேவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. டே அப்படியே அவங்க அத்தையை பார்த்து அப்படியே மிரண்டுட்டான். அத்தை அது வந்து அத்தை நீங்கள் அது அத்தை அப்படின்றாரு, அவர் உளர்றாரு. நீங்கள் அவங்க அம்மா, உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேன்ல, என்ன சொல்லணும், ஏற்கனவே என் புருஷனுக்கும் உங்கள் அப்பனுக்கும் ஆகவே ஆகாது, இதில் இது வேறையா, நீ இவங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ டே அத்தை 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 அது வந்து அத்தை சாரி இது சாரி கேட்குற விஷயமா டே, சரிப்பா நீ கிளம்பு, உன் பேக்கை தூக்கிட்டு போய் கிளம்பிடு, தயவு செஞ்சு இங்கே இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒயனை தான் அடித்து கொள்ளுவேன், தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம்னாலும் இங்கேருந்து போகணும் அவ்வளோ சீக்கிரம் தயவு செஞ்சு போயிடு அப்படின்றாங்க. டேக்கா அவ்வளோதான் முடியலை, நம்ம பண்ணது தாண்டா, பாரு நம்ம பொண்டாட்டி பாடி வாங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் அவங்க அம்மா உள்ளே வந்து உங்களை செம்ம அடி அடிக்கிறாங்க. நீங்கள் அம்மா விடு அம்மா வலிக்குதம்மா அடிக்காத அம்மா பண்ண மாட்டேன், என்னடி பண்ணிட்டு பண்ண மாட்டேன்ற, பெத்த வயிறு எனக்கு அவ்வளோ கடுப்பேத்தாத, பண்ணக்கூடிய விஷயமா நீ பண்ணிட்டு வந்திருக்க, அவனும் பாரு சி நீ எல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அழுதுகிறீங்க. அம்மா சாரிம்மா நான் இப்படி பண்ண மாட்டேம்மா சாரிம்மா. ஏய் நீ என்கிட்ட நீ பேசாத, உங்கள் அப்பா வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயில உங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. டேயா பேக்கை தூக்கிட்டு நிற்கிறான் உங்கள் அம்மா முன்னாடி. அத்தை அப்படின்றான். உங்கள் அம்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு, தயவு செஞ்சு சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ வெளியே போ, உன்னை பார்க்க எனக்கு வெறி ஆகுது டே, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்றாங்க. டேயா கண்ணில் டியர்ஸோடு போகிறான். உங்கள் ரூம் விண்டோ வழியாக நீங்கள் பார்க்குறீங்க டே வந்து போகிறத. உங்களால்
கூப்பிடவும் முடியலை. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அவங்க அம்மாவும் வெளியே வந்திருப்பாங்க டே உங்கள்கிட்ட பேசுகிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. டே உங்களை பார்க்குறான், அவன் கண்லேயும் டியர்ஸ், உங்கள் கண்லேயும் டியர்ஸ். அவ்வளோதான், அவங்களுக்கு மனசே நொறுங்கிருச்சு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. டே ஏன் டே நீ விட்டு போகிற, அம்மாட்ட சண்டை போட்டு நீ வந்துருட்டே, அம்மா என்ன அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஆக்சுவலி அவர் போன பிறகு உங்கள் அம்மா வந்து உங்களை அடிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு மாதிரி இருக்கவே உனக்கு தெரியலடி, ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். சி போய் ஒருத்தன் கூட படுத்துட்டு, அம்மா இதுக்கு மேலே நீ என்னையம்மா இப்படி பேசாதம்மா, அப்புறம் நான் செத்துருவேன், நீங்கள் நினச்சாலும் என்னை பார்க்கவே முடியாத அளவுக்கு நான் இருந்துருவேம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு அந்த வார்த்தை கேட்கவும் கஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க வெளியே. நீங்கள் வந்து அவங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க 24 ஹவர்ஸும். டேவுக்கும் அங்கே போய் அவ்வளோதான், அவராலையும் முடியலை. உங்கள் அம்மா வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து எடுத்துகிட்டு, என்னம்மா டே ஏதோ வந்து சொல்கிறான், எனக்கு என்னன்னே தெரியலையம்மா அப்படின்றாரு. இப்போது உங்கள் அம்மா, ஆமாண்ணே உங்களுக்கும் என் புருஷனுக்கும் எப்பயுமே ஆகாது, இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு டேவை என் பொண்ணு கண்ணில் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்கள் அம்மாவால் டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. பிகாஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட வர்ஜினிட்டி அவன்கிட்ட இழந்துட்டீங்கள்ல. ஸோ உங்கள் அம்மாவுக்கு அதுவே வந்து மண்டையை போட்டு குழப்புது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒன் டே உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட பேசிட்டு நிற்கிறாரு. அப்போ தான் உங்கள் அம்மா அவங்க டோரை திறக்கிறாங்க. நீங்கள் வேகமாக ஓடி போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. உங்கள் அப்பா, என்னம்மா ஆச்சு, ஏம்மா அழுகிற, அப்பா தான் வந்துட்டேன்ல, ஏன் அழுகிற, இந்த வந்துட்டேன் அவ்வளோதான், எதுக்கு நீ அழுகிற, இப்போலாம் அழுக மாட்டியே, என்னாச்சு, யாராவது எதாவது சொன்னாங்களா, உங்கள் அம்மா எதாவது திட்டினாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே, அப்பா அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அப்பாவா, சொல்லுமா நீ யாரெல்லாம் லவ் பண்ணுறது சொல்லுமா அப்படின்றாரு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, அவரோட ஐஸை உங்களால் பார்க்கக்கூட முடியல, அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோவத்தில் உங்களை பார்க்குறாரு. அப்பா அது அப்பா அது நான் டேம் மாமாவை லவ் பண்ணுறேன்ப்பா. என்னது டேம், அவன் பேர் கூட வாயில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை செம்மையாக அடிக்கிறாரு உங்கள் அப்பா. உங்கள் அம்மா தான் பிடிச்சி தடுக்கிறாங்க. இங்கே விடுங்க அவளை, நானே அவளை ரொம்ப அடிச்சிட்டேன், இனிமேல் அடித்து அவள் செத்துருவாங்க, விடுங்க அவளை. செத்து கூட போட்டுண்டி, போய் அவன் குடும்பத்தில் சம்மதம் வைக்கணுன்றா பார்த்தியா, இவெல்லாம் எனக்கு தான் பிறந்தாலான்னு தெரில, சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கா இன்னொரு பக்கமும் ஹார்ட் ப்ரோக்கன், உங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணல, உங்கள் அப்பாவும் சப்போர்ட் பண்ணல. ஸோ இப்படியே நீங்கள் உங்கள் டேஸ் போகுது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேர்லேயே இருக்கீங்க. அங்கே டேயா சுத்தமாக முடியல, அவர் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டிலே கிடக்குறாரு. அவர் உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க பார்க்குறாரு. ஃபோன் அடித்தா உங்கள் அம்மா தான் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இனிமேல் ஃபோன் அடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிளாக்கும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உங்களால் அவனை காண்டாக்டே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே தனிமையில் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி என்னால் முடியலை, இந்த லைஃபே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்லீப்பிங் டேப்லெட் ஓவர் டோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட் நிறையா வாயில் போட்டுறீங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த பாட்டிலை கையில் வச்சுருக்கீங்க. அப்போது உங்கள் அண்ணன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் பார்த்துடுறாரு உங்கள் மவுத் ஃபுல்லாக டேப்லெட்ஸ் இருக்கிறத. அவர் வரும்போது நீங்கள் வாயில் மூடி முழுங்க பார்க்குறீங்க. உங்கள் அண்ணன் வந்து, ஓயன் என்னடி வாயில் வச்சுருக்க, வாயத்தோற நீ வாயத்தோற அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்னு மண்டையாட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் அண்ணனா உங்களை முதுகில் பிடிச்சி அடித்து உங்கள் டேப்லெட்ஸை ஃபுல்லாக துப்ப வைக்கிறாரு. நீங்கள் அழுகிறீங்க. மாமா தான் எனக்கு வேணும், எனக்கு வேறு யாருமே வேணாம், நான் இங்கே இருக்க முடியல, நான் செத்து போகிறேன், எதுக்கு நான் இருக்கணும். அப்பாட்ட சொன்னால் அவர் என்னமோ அவரோட வைராகியம் தான் வேணுன்றாரு, அம்மாட்ட சொன்னால் அம்மா என்னை போட்டுச்சு அடிக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்காதடா அப்படின்றாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக்கா, தங்கச்சி அழுகிறத எந்த அண்ணனால் பார்க்க முடியும்,
உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சரியா, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் டியர்ஸ். அச்சோ எனக்கு இந்த மனுஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். அப்படி அழுகும் போது நீ ஏன் அழுகுற, உனக்கு தான் டேஸ்ட் சுத்தமாக பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் நீ அழுகுற? எனக்கு தானடி பிடிக்காது, உன்னை பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா, நீ என் தங்கச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணுறாரு. அவங்க ஹெட்டு வந்து என்ன சொல்கிறது பேட் பண்ணி கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் இப்போ வந்து என்ன சொல்கிறது மேரேஜுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒரு பையன் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த பையன் பிடிச்சிருக்கா அந்த பையன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே அவங்களே இந்த பையன்தான் உனக்கு, முடிஞ்சால் கட்டு இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்லவும் தான் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் ஜாக்கிட்ட போய் சொல்கிறீங்க, அதாவது உங்கள் பிரதர்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஆனால் ஏன் நாட்டி பண்ணுறாங்க, இதனால் இங்கே இருக்க முடியலடா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்துருக்கீங்க, விண்டோ பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஜாக் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. அப்படியே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க அவர் கையிலேயே. அவர் உங்களை உசுப்பி பார்க்குறாரு, நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஓயன் என்னடி ஆச்சு, ஓயன் கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை என்ன சொல்கிறது கன்னத்தில் பேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்படியே அடிச்சுட்டு எழுப்ப பார்க்குறாரு. நீங்கள் எந்திக்கவே இல்லை. உங்களை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு. உங்கள் அம்மா என்னடா ஆச்சு, இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. எல்லாம் உங்களால் தான், நான் அப்போவே சொன்னேன் எந்த பையனும் பார்க்காதீங்க, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு, கேட்டிங்களா, என்னாச்சுன்னு தெரில, மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேகமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஸோ போயிட்டு பார்த்தா ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன தெரியுமா, நீங்கள் ப்ரெக்னென்ட். உங்கள் அண்ணாட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறப்போ, டாக்டர் அவள் வந்து என்னோடய சிஸ்டர் டாக்டர். அப்படியா, நீங்கள் வந்து அங்கிளாக மாறிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. அவனுக்கா, என்னது அங்கிளா, கங்க்ராச்சுலேஷன்ஸா, அவங்க சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, சரி அவங்கள நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஸ்டெப்ஸ் ஏற விடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வைக்காதீங்க, வெயிட் தூக்க வைக்கக்கூடாது. ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக்குக்கா அவ்வளோதான். அவன் சொல்கிறான், அது வந்து டாக்டர் அவர் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கார், உங்கள் வீட்டில் இருக்கும்போது மயக்கம் போடவும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன், நான் அவர்கிட்ட இனிமேல் தான் போய் சொல்லணும். ஓ சர்ப்ரைஸாக சொல்லுங்கள், ஷாக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. இப்போ ஜாக் உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்டீங்க. உங்கள்கிட்ட டாக்டர் யாருமே எதுவுமே சொல்லலை, நீங்கள் முடிச்சு உக்காந்துருக்கீங்க. அண்ணா எனக்கு என்னென்ன ஆச்சு, நான் செத்துருவேண்ணா, ஏதாச்சும் டேப்லெட்ஸ் அதிகமாக போட்டனால எனக்கு ஏதாச்சும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜாக் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓயன் இப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா. ஆக்சுவலி ஜாக் வந்து உங்களோட ஒரு 9 இயர்ஸ் பெரிய பையன், ரொம்பவே பெரிய பையன்தான் அவன். அது வந்து என்னென்னா ஓயன், அது நீ என்னென்ன ஆச்சு எனக்கு சொல்லுண்ணா அப்படின்றீங்க. அது ஓயன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஓயன் அப்படின்னு உங்களை பார்த்து பேச சொல்கிறாரு. நீங்களா ப்ரெக்னெண்ட்டா, அண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திணறி அவங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது நீங்கள் அழுகுறீங்க. அப்போது ஜாக் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஓயன் அழக்கூடாது சரியா, நான் டேட்க்கு ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸே வருது. பிகாஸ் ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் 1.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டே பார்க்க போகிறீங்க. டே வரான், அப்படியே வேர்த்து விழுத்து ஓடியே வந்திருக்கான். ஆக்சுவலி அவன் வர்றப்போ அவன் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஸோ கார் அங்கேயே விட்டுட்டு வேகமாக ஓடி வரான். ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து உங்கள் நேம் சொல்லி எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ டே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படியே அவர் வந்து வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டி உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடி, எப்படி இருக்கு, என்னடி ஆச்சு உனக்கு, நீ கீழேருந்து விழுந்துட்டியா, அடிக்கிட்டு இது பட்டுருச்சா, என்னாச்சு உனக்கு, ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க,
அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அண்ணன் இன்னும் சொல்லலை, நீங்கள் சொல்லிடு சரியா அப்படின்றாரு. நீங்களா ஸ்மைல் பண்ணிவிட்டு டேயோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மாமா அது நான் அது நீ என்னாச்சு என் சொல்லு, என்னாச்சு உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? அப்போ ஜாக்கிட்ட கேட்குறாரு. டே சொல்லுடா என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்றாரு. அது உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. என்ன ஜாக் சொன்னேன்? உன் பொண்டாட்டிகிட்ட கேளுடான்னு சொன்னேன். ஜாக் நீயா அப்படின்றாரு. ஆமாடா நான் தானே, போய் கேளுடா படா அப்படின்றாரு. அப்போது அவர் அவங்ககிட்ட என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து மாமா நீ அப்பாவாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேக்கா அப்பா ஆயிட்டேனா? 1 டைம் தானடி பண்ணோம், அதுக்குள்ளேயே அப்பா ஆயிட்டேனா? ஐயோ ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. உங்களை தூக்கியே சுற்றுறாரு. அம்மாம்மா பாப்பா இருக்கு வயிற்றுல, தூக்குவதை இறக்கி விடுடா அப்படின்றீங்க. அப்படி ஆமாம் ஆமாம்மா பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் டேயும் நல்லா ஒரு ஹக்கிங் என்ன சொல்கிறது நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி பார்த்தா உங்கள் மம்மி டேடியும் வீட்டிலேருந்து என்ன சொல்கிறது உங்கள் மம்மி டேடி டேயோட மம்மி டேடியும் வந்துட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்த்தா அவர் தூக்கி சுற்றுறப்ப வந்திருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு சொல்லுவீங்க, மாமா இனிமேல் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. இனிமேல் நீ நான் நம்ம பாப்பா 3 பேர் ஜாலியாக இருக்கலாம். அம்மா கிட்ட நான் போய் சொல்லுவேன், எனக்கு குழந்த இருக்கு, நான் என் குழந்தைய பார்க்க போகிறேன் சொல்லிட்டு வந்துடுறேன் தெரியுமா அப்படின்றீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஷாக்கு. டேயோட அப்பா அம்மாவுக்கு அது மேலே ஷாக்கு. டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களா டக்குன்னு பார்த்துட்டு டேயோட பின்னாடி ஹைட் ஆகுறீங்க. டே அத்தை மாமா நான் இப்போ சொல்கிறேன், ஒயன் தான் என் பொண்டாட்டி, நான் தான் அவள் புருஷன். இதை மாற்றணும்னு யார் நினச்சாலும் முடியாது, ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிட்டீங்க, ஓகேவா? உங்களுக்கு பேர குழந்தை வேணுமா இல்லை பேத்தி குழந்தை வேணுமா அப்படின்றாரு. நீங்கள் பொறுக்கி என்ன கேட்குறான் பாரு அப்படின்றீங்க. இதெல்லாம் கேட்கணும்லடி, ஒரு ஆள் பேரன் கேட்டு பேத்தி பிறந்தா அடுத்து பேரனுக்கு பிளான் பண்ணணும்ல. உனக்கு அவ்வளோதான்டா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்க. சாரி என்ன அப்பாவும் மன்னிச்சிருமா. நீங்கள் அப்போ அழுகிறீங்க உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு, அப்பா சாரிப்பா நானும் இப்படி பண்ணிக்கக்கூடாது சாரி அப்படின்றீங்க. உங்கள் அப்பா சரி விடுமா, நீ அவ்வளோதான், நீ எனக்கு பேத்தி பிறக்க போதே அவ்வளோதான் அப்படின்றாரு. சரி உங்கள் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறான். அப்படியா மச்சான் அவ்வளோ ஆர்வமா, எங்களுக்கு மேலே உனக்கு தான் ஆர்வம் போல். அப்போ ஜாக் ஆமாம் என் தங்கச்சி கல்யாணம் ஆனால் தானே எனக்கு அடுத்து கல்யாணம் ஆகும் அப்படின்றதோ. உங்கள் ஃபேமிலி அப்படியே டோட்டலாக திரும்பி ஜாக்கை பார்க்குறீங்க, இன்க்ளூடிங் நீங்களும் தான் ஜாக்கை பார்க்குறீங்க. டேய் நீ அவனா நீ அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இங்கே நம்ம ஒன் ஷார்ட் எண்ட் ஆகுது. ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கேர்ள் பேபி தான்டா பிறந்திருக்கும். ஸோ ஸ்டோரி ends here. ஓகே, உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யார் லைஃப் ஆஃப் ஸ்டோரிஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் வரணும். ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு நான் பேசுகிறது, இல்லை நான் என்னோட என்ன சொல்கிறது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் டயலாக்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்போ